டேஸ்டியான பீஸா, சாண்ட்விச், பர்கர், ஐஸ்கிரீம்ஸ், மில்க் ஷேக்ஸ், ஃப்ரெஷ் கேக்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல சாப்பிட வேண்டுமா? ஓஜாஸ் பீஸா ஹபுக்கு விசிட் பண்ணுங்க. லொகேஷன் 7th ரங்கநாதன் ரோட் நியர் நர்சரி ராமகிருஷ்ணா ஸ்கூல், விழுப்புரம். ஆர்கேஎஸ் பில்டர்ஸ். இந்த பில்டர்ஸில் என்னெல்லாம் செய்து தராங்க அப்படின்னா, ஆர்கிடெக்ட் ஆஃப் பில்டிங், அப்ரூவ்டு அண்ட் லேஅவுட் பிளான், எஸ்டிமேட் அண்ட் வேல்யூவேஷன், லேண்ட்ஸ்கேப்பிங், கன்சல்டன்ஸ் அண்ட் டோட்டல் கான்ட்ராக்ட். அது மட்டும் இல்லாமல் மாடுலர் கிச்சன் அண்ட் இன்டீரியர் டிசைன்ஸ். இவங்க லாஸ்ட் இயர் பண்ண ப்ராஜெக்ட் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். குறைந்த செலவில் உங்கள் கனவு இல்லங்களை நினைவாக்க வேண்டுமானால் ஆர்கேஎஸ் பில்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் 9944494196. வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடலில் போட் ஓட்டுவது எப்படி. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குங்க. ஆமாம், கடலில் எப்படி போட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க, எவ்வளோ கியர் இருக்கும், அந்த மைலேஜ் எவ்வளோ தரும், அதுக்கப்புறமா அந்த இன்ஜின் பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கும், இன்ஜின் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதுக்கப்புறமா அந்த மீன் வைக்கிற ஐஸ் பாக்ஸ் எல்லாம் எவ்வளோ மீன் வைக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்லாம் இருக்கும். ஸோ இந்த எல்லா டவுட்டையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். அண்ட் தென் நம்மளுடைய சேனலில் இப்போ 20.8K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்ஸும் நம்மளுடைய வீடியோஸுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அமையுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக்கில் ஆரம்பித்தோம், அதாவது பைக் ஓட்டுவது எப்படி ஆரம்பித்து இப்போ போட் வரைக்கும் வந்து நிற்கிறோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வரைக்கும். அண்ட் தென் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிரைவிங் பற்றின எல்லா அப்டேட்ஸும் நம்மளுடைய டிரைவிங் தமிழ் சேனலில் பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கான வீடியோ போட் ஓட்டுவது எப்படி அப்படிங்கிற வீடியோவை ஸ்வீட்டாக ஆரம்பிப்போம். வாங்க. ஓகேண்ணா, இப்போ போட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் சுவிச்சஸ் இருக்குது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய நேமு, உங்களோட பற்றி இன்ட்ரோ கொடுத்துருங்க. என் பேர் பாலமுருகன். இப்போது இந்த போட்டோட இதை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து மானிட்டர். இதுதான் மானிட்டர். இப்போ வந்து எங்களால் இதை ஆன் பண்ண முடியாது. இது ஆன் பண்ணாக்கா அலாரம் அடிக்கும். சென்சார் போல்ட்டுன்னு ஒன்று இல்லை, அதனால் இது அலாரம் அடிக்கும். இதை தான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஆன் பண்ணதோட இதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கியர்லாம் எப்படி? இது கியர் இதில் ஒரே இது தான், ஒன்று ஃபார்வேர்டு, ஒன்று ஃப்ரெண்டு, நியூட்ரல். ஒரே கியர் தான் இதுக்கு அந்த மாதிரி இப்படி தான் போட்டுக்கணும். இது வந்து ஆக்சிலேட்ரு, இது கொடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டேரிங். இது வந்து முன்னாடி வந்து கஷ்டமான இதுலலாம் இருக்கும், இப்போ அதுமாரி இது கிடையாது. இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுனால ஹைட்ராலிக்னு சொல்கிறது. இப்போ முன்ன மாதிரிலாம் கஷ்டமாக போட்டு இப்படி திருப்பணும் போகணும் அப்படி ஒன்று. இப்போ இது அதுமாரி கிடையாது. கார் எப்படியோ அதேமாரி தான் இதுவும். இப்போ அது என்ன சுவிட்ச் பக்கத்தில் லெஃப்ட்ல? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கோட கேஜி. இது திரும்புறது போகிறது இந்த முள் இதில் தான் காமிக்கும், எந்த அளவுக்கு திரும்புது போகுது அப்படின்னுங்கிறதுக்காக அதுதான் வச்சுப்போம். அது என்னன்னா பக்கத்தில் உள்ளது இதுதான் டிவி. முன்னாடியே சொல்லியிருந்தாங்களா, அதுதான் இந்த டிவிக்குள்ளே தான் இது. இப்போதைக்கு அதை எடுத்துகிட்டு வரல, அப்படி ஒரு சூழ்நிலை முன்னாடி வந்து அப்போ இன்னொரு வாட்டி காமிச்சிக்கலாம். டிவிக்கு இது வாக்கி டாக்கி, ஜிபிஎஸ் 3-4 உள்ளதுண்ணா. போட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியே கொஞ்சம் பண்ணிக்கிட்டேண்ணா. ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சாவிலாம் பைக் சாவி மாதிரி தான் இருக்கு. ஆமாம், எல்லாமே ஒரே இதுதான். இந்த ரெட் லைட் எரிஞ்சாக்கா டைனமோ வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்காக அதை பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. மானிட்டர் இருந்ததுன்னா நல்லா இப்போ ஸ்டார்ட் மெத்தட் அவ்வளோதான், பட்டன் எடுத்தால் போதும். லாரி தான் எல்லாமே இப்போ உள்ள கார், லாரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இப்போ தான் உள்ளது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் டைம் விடணுமா? இப்போ கொஞ்சம் ரெடியாக வருது இன்ஜின். இப்போ அந்த லைட் எரிஞ்சதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்காக மூவ்மெண்ட்லாம் எப்படின்னா என்னென்ன பார்ப்பீங்க? மூவ்மெண்ட் எடுத்ததுன்னா இதுதான் கியர் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து எப்போ போட்டாலும் ஃப்ரண்டில் போட்டுப்போம். ஃப்ரண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கில் போட்டு அப்புறம் ஃப்ரண்டில் போயிடும். இது ஃப்ரண்ட் கியர். ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே இது தான். உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் கியர் போடணும். ஃப்ரண்ட் கியர் விழுந்துருச்சு, சவுண்டு கேட்டு நினைக்கிறேன். இப்போ இது நியூட்ரல். அடுத்தபடினா இது பேக்கு. இப்போ மூவ் பண்ணுறதுலாம் அப்படி நார்மலாக அதுவே மூவ் ஆகும். அதுவே மூவ் ஆகும். நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் தான். ஸ்டேரிங் ஆக்சிலேட்டர் அந்த மாதிரி கிடையாது. இதோ இருக்கு, இதுதான் ஆக்சிலேட்டர். இது ரேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ.
ரேஸ் பண்ணி அப்பப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி அதெல்லாம் பண்ணலாம். வீடு பொறுத்து பண்ணணுமா? வீடு போட்டு இந்த அளவுக்கு குறைச்சிக்கலாம். இது டைட்டு வேணும் லூஸ் வேணாலும் இதை திருவினாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து இப்போ மூவ்மெண்ட்டில் இருக்கா? இல்லை, இப்போ ரேஸில் மட்டும்தான். ரேஸில் மட்டும் மூவ்மெண்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுறது? மூவ்மெண்ட் பண்ணால் கியர் போட்டால் போதும். கியர் போட்டால் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கா? இப்போ நியூட்ரலில் இருக்குது. நியூட்ரலில் இருக்கா? இப்போ வண்டி வந்து நியூட்ரலில் இருக்கா? இப்போ கியரை வந்து மேலே எப்படி மேலே வச்சுருங்க. இப்போ நியூட்ரலில் சென்டரில் இருந்தாக்கா நியூட்ரல். இதை அப்படி ஃப்ரண்ட் பக்கம் தள்ளி போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கியரா? ஃப்ரண்ட் கியர் போட்டதோட ஒரு 5 செகண்ட் எடுத்த மாதிரி தான் இந்த கியர் மூவ் ஆகுது. ஸோ பாருங்க மக்களே, வண்டி மூவ் ஆகுது. இப்போ அப்படியே பேக் சைடு நியூட்ரல் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடு பேக் வர்றதா இருந்தா இப்போ முன்னாடி வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குல்ல. ஆமாம். நீங்கள் எப்படி கரெக்டாக பார்த்து இந்த ரைட் லெஃப்டாக பார்ப்பீங்க? அது வளையிறதுனா இதுலேயே நமக்கு தெரியும்லண்ணா, ஒரு கண்ட்ரோல் தான். முன்னாடி எல்லாம் போகும், பழகிடும். இப்படியே தான் நேராக அப்படியே பார்த்துட்டு போகிறது தான். அதுலேயே நல்லா தெரிஞ்சிடும் இப்படி வளையிறது போகிறது. கடலில் வந்து கார் மாரிலாம் நேராலாம் போகாது. அது ஒரு சைடு இழுத்துட்டு போவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணுவோம். கொஞ்சம் அலைலாம் மேலே வருதுல்ல, அந்த டைமில் எப்படி போட்டு தான் வளையிறதா எப்படி? இல்லை, அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம இந்த ஆற்றுல இருந்து கடலுக்கு போகிறோன்னா அந்த டைமில் மட்டும் அந்த பெரிய அலைகள் வராத அளவுக்கு பார்த்துட்டு போவோம். மற்றபடி கடலெல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப ஒசப்பாக இருக்கிற டைமில் மட்டும்தான் அந்த மாதிரி பார்த்து பொறுமையாக அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எத்தனை நாள் இந்த போட் ஓட்டு கற்றுக்கிட்டீங்க? சின்ன வயசுலேருந்தா? நான் இப்போ ஒரு 4 வருஷமாக தான் இதை நான் கற்றுக்கிட்டேன். முன்னாடி வந்து போட்டுக்கு போயிருக்கேன். இப்போ இந்த கியர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூட்ரலில் இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரெண்டுன்னா முன்னாடி எடுத்துட்டா போதுமா? எப்படி எடுத்தீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நியூட்ரலில் இருக்குது. ஃப்ரெண்டுக்கு தேவைன்னா முன்னாடி அமுக்கிக்கலாம். அதே மாதிரி நியூட்ரல்லாம் அப்படி அமுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் இப்படி போடணும். உடனே அந்த மாதிரி இதில் எடுத்துக்கூடாது. இது பேக்கு இதாட்டு அப்படியே நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஆக்சிடென்ட் லெவல் இது வரைக்கும் தான் போகுமா? இதுக்கு ஒரு லெவல் தான் இருக்குது. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். இதுக்கும் இது ஒரு அளவுக்கு தான் ஒரு பாயிண்ட் இருக்குது. 18 பாயிண்ட் 19 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்களும் இதை வச்சுருக்கோம். இந்த ஸ்பீடு எவ்வளோ போவாங்க? அதுக்கெலாம் ரேஞ்ச் இருக்கா? இருக்குங்க. இப்போ வந்து எங்களோட போட்டை பொறுத்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் 14 நாட்டிகள் போணுச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ 12 நாட்டிகள் தான் போகும். இப்போ ஏன்னா பழசாயிடுச்சுல்ல, 12 நாட்டிகள் தான் போகும். இப்போ இந்த முன்னாடி போகிறதுலாம் எப்படி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? அதாவது இப்போ டாட்டா சும்மானா அதுவே கொஞ்சம் ஸ்டார்டிங்கோட கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ தூரம் எனக்கு போட்டு அது எப்படி வந்து பார்த்து வளையது போகிறதெல்லாம் எப்படி? எல்லாம் பொறுமையாக போய் கற்றுக்கிட்டது தான். இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. இப்போ கடலில் போகிறோம், இது லைட்டாக இப்படியும் அலையும் இப்படியும் அலையும். இப்போ நான் கற்றுக்கிட்டது எப்படின்னாக்கா, எங்கள் அண்ணன் இருக்காப்புல, அவர் ஓட்டுறதை பார்த்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம். ஓட்டு ஒரு அலைகள் முன்னாடி போகல கொஞ்சம் நேராக பிடிக்கலாம். அதே இந்த ஓட்டுக்கு சரிச்சு ஓட்டுக்கு வருவோம். அந்த ஓட்டில் மற்ற பின்னாடி அடிக்கும். ஓட்டு விளங்க ஓடும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு வரும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் கற்றுக்கிட்டா கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எல்லாருக்கும் உள்ள மாரி தான். ஆமாம், அதாக இருக்கும். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக போட்டு விட்டுருக்கீங்க? நான் ஒரு 4 வருஷமாக ஓட்டுவேன். எத்தனை நாள் உங்களுக்கு பழகுனுச்சு கரெக்டாக ஓட்டுறதுக்கு பர்ஃபெக்டாக? நம்ம ஸ்டார்டிங்கில் நமக்கே தெரியல, ஒரு பயம்தான். நம்மள்ட்ட போய் ஷேரிங் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம். அதுக்கப்புறம் போக போக அப்படியே நல்லா கற்றுக்கிட்டேன். பின்னாடி உள்ளாலும் எங்கள் அண்ணெல்லாம் வந்து அதெல்லாம் நல்லா பிடிச்சிடலாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால பிடிச்சேன். இப்போ அங்கே அந்த மேலே சேர் மாரி போட்டுருக்காங்களே, அங்கே யாராச்சும் உட்காந்து பார்ப்பாங்களா எப்படி? ஆமாம், கண்டிப்பாக. அது ஏன் இங்கேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாறிக்கும். அதனால் மேலே இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது சேர். அதில் உட்காந்துட்டு மீன் வர்றதை பார்க்கலாமா போகிறோம். அதை பார்க்கறதுக்காக அதை வச்சுருக்கோம். இப்போ திடீர்னு அந்த நேவிலாம் வரப்போ நம்ம அந்த பிரேக் போச்சு அந்த சொல்லிட்டு தான் போனோம். இப்போ வாக்கி டாக்கில் அவங்களே கூப்பிடுவாங்க. இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்து போச்சு. வாக்கி டாக்கில் கூப்பிடுவாங்க. அதில் ஆன்சர் பண்ணுவோம். அவங்க போட்டோ ஸ்லோ பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் நியூட்ரல் பண்ணிவிட்டு என்ன தகவல்னு சொல்லிவிட்டு டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு போயிடுவோம். இப்போ பொதுவாக காலையில் நீங்கள் போட்டு எடுத்து போனீங்கன்னா எத்தனை மணிக்கு வருவீங்க? இப்போ காலையில் போனால் அங்கே 3லேருந்து 6 மணிக்குள்ளே போவோம். காலையில் போக்குள்ள எந்த டைம் வேணாலும் வருவோம். மேக்ஸிமம் 4, 5, 6 இதுக்குள்ளே வந்துடுவோம். சம்டைம் தான் என்னைக்காவது ஒரு. இப்போ காலையில் கடலுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? எத்தனை மணிக்கு வருவீங்க திரும்பி? 6 மணிக்கு போவோம். 6லேருந்து 3லேருந்து 4, 5, 6 இந்த டைமில் போவோம். வர்றதுக்கு ஒரு 5 மணி ஆகலாம், 4 மணி ஆகலாம். சம்டைம் இருட்டி போய் வருவோம். ஒரு சில டைமில் தங்கிடுவோம். தங்குற நிலமை வரும். அதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் வர்றது தான். இப்போ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போவீங்க கரெக்டாக? நாங்கள் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாட்டிகள் அதுக்குள்ளே தான் போவோம். 12 நாட்டிகள்னால் என்ன கணக்கு?
நாட்டிக்கல்னா ஒரு நாட்டிக்கலுக்கு 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர் கணக்கு. அது மாதிரி போவோம். 12 நாட்டிக்கல்ங்கிறது எங்களுக்கு அதிகம். என்னைக்காவது போகிறது தான். இங்கே தான் போவோம். ஒரு 3 நாட்டிக்கல் 4 நாட்டிக்கல் இந்த மாதிரி இதில் தான் போவோம். 1.5 அதிகமாகும் அந்த இதில். 1.5 அதிகம். இப்போ அதாவது மீன் கிடைக்கிறவங்களுக்கு அந்த சரௌண்டிங்கில் சுற்றிட்டு இருப்பீங்களா? ஆமாம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே மீன் இந்த அளவில் தான் இந்த டைமில் கிளம்புவோம் அப்படிங்கிறதுல இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். அதேமாரி பார்த்திங்கன்னா அங்கே தெற்க உள்ள போட்டு அங்கங்கே ஊர்கள்லாம் இருக்காங்க, அவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. நாங்கள் வாக்கி டாக்கி மூலமாக கேட்டுப்போம், மாப்பு வருதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போவோம். இப்போ நம்மளுக்கு மீன் பிடிக்க போகிற அந்த காணாங்கழுத்தி, கெண்டை இது போல் ப்ரெடிக்ட் பண்ணி போவீங்களா? எந்த மீன், அதாவது நம்ம இதுதான் இங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அப்படி எடுத்ததுக்காக பிரிச்சுப்பீங்களா? இப்படி இல்லை, நாங்கள் போகிறோம், என்ன மீன் கிளம்புதெல்லாம் நமக்கு தெரியாது. போய் பிடிப்போம். அது அப்படியே எல்லாமே ஒன்றா தான் எடுத்துக்கிறது. அதெல்லாம் தனித்தனியாலாம் பிரிக்கிறதுக்கு வேலை கிடையாது. இங்கே கோடியில் வந்து பிரிச்சுப்பாங்க அதுக்கப்புறமா. ஆமாம்மா, நம்ம போய் எங்கள் போட்டில் ஏற்றிட்டு வந்து பேக்கிங் கணக்கில் விற்போம். அவங்க வேலை வச்சு அவங்க எப்படி வேணாலும் எடுத்துப்பாங்க. இப்போ உங்களுக்கு அனுபவம்லாம் எப்படி இருக்குது? 4 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க, அந்த போட்டு ஓட்டுற அனுபவங்கள் எப்படி இருக்குது? போட்டு ஓட்டுற அனுபவங்கள் எனக்கு இதை பற்றி நான் இன்னும் யோசிக்கிறதே இல்லை. இல்லை, அந்த ஒரு லைஃப் உங்களுக்கு எப்படி இந்த வாழ்க்கை? ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த இது ஜாலியாக இருந்தது. போகல சின்ன வயசில் போகல நம்மளும் போட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது போக போக தான் தெரியுது இதில் உள்ள அனுபவம், கஷ்டம் எல்லாமே அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துது. நம்ம படிச்சிருக்கலாமே அப்படின்னுங்கிறது அப்போ தான் எனக்கு உணர ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பழகி போச்சு. இப்போ இதுதான் வாழ்க்கை அப்படின்னுங்கிற மாதிரி இருக்கும். இதை விட்டால் வேறு எதை செஞ்சாலும் செய்ய மாட்டோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கேண்ணா. இந்த சுவிட்ச் கீ பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுதான் மானிட்டர். முன்ன காட்டின மாதிரி தான் சாவி ஆன் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லைட் எரியணும். இந்த லைட் எரிஞ்சால் டைனமோ வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட இதுவும் காமிக்கும். ஆயில் டெம்பரேச்சர், ரேடியேட்டர் டெம்பரேச்சர், போட்டு போகிற ஸ்பீடு, டீசல் எவ்வளோ இருக்குது எல்லாமே இதிலே காமிச்சிடும், இதிலே தெரிஞ்சிடும். இப்போதைக்கு அதில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அதை போட்டு காட்ட முடியல. இது சுவிட்சஸ்லாம் சைடில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இன்ஜின் ரூம் இருக்குது. இன்ஜின் ரூமுக்குள்ள சுவிட்ச் பாக்ஸு, அங்கே ஐஸ் பாக்ஸ் உள்ள சுவிட்ச் பாக்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கு வச்சுருக்கிறது இந்த சுவிட்ச்லாம். இதெல்லாம் டிவிக்குள்ளது. இந்த மேலே சுவிட்சஸ்லாம் அது வந்து மேலே உள்ள லைட்டு, ஃபோக்கஸு இது மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு தேவையானது வச்சுருக்கோம். ஒன்றுக்கு ஒரு பல்புக்கு ஒரு லைட். இது மெயினா? அது மெயின் சுவிட்ச்னா. இதோட மெயின் இதுக்குள்ள மெயின் மேலே உள்ள லைட்டு சரௌண்டிங் ஃபுல்லாக இதுக்கு, அது கீழே உள்ள சரௌண்டிங் ஃபுல்லாக அது கீழே உள்ளது. எக்ஸ்ட்ரா நம்ம சுவிட்சஸ் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணா? தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி கெப்பாசிட்டியில் இந்த இன்வெர்ட்டர் அந்த மாதிரி பொறுத்தா இருக்குமா? ஆமாம், பேட்ரி பார்த்தீங்கன்னா 4 பேட்ரி வச்சுருப்போம். ஒன்று 12 வோல்ட்டு இருக்கும். ஒரு பேட்ரி 4 வச்சுருப்போம். இன்வெர்ட்டரும் வச்சுருப்போம். இன்வெர்ட்டர் இல்லைன்னா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இன்வெர்ட்டரும் வச்சுருப்போம். இப்போ பேட்ரி எவ்வளோ நேரமாக அந்த கரெக்டாக வருதா? இப்போ நாங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆகுது பேட்ரி. 3 வருஷம் ஒரு சார்ஜ் போடுவோம். இப்போ நாங்கள் வாங்கி பேட்ரி இப்போதைக்கு நல்லா இருக்குது. நல்லா ஓடிட்டு இருக்கு. அப்பப்போ டெஸ்ட் வாட்ரு ஒரு 2-3 வருஷம் முடிச்சு ஆசிட்டு மாற்றிப்போம். பேட்டரியோட பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டு. அதுதான் எங்களுக்கு நல்லா இருக்குது. முன்னாடி ஒரு பேட்டரி வச்சுருந்தோம், அது சரியில்லை. அதனால் எக்ஸிட் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ நல்லாயிருக்கு. ஓகேவா? ஓகே கைஸ், மீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஸ் ஸ்டோரேஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அதை போய் பார்ப்போம். அங்கே மொத்தம் 3 ஸ்டோரேஜ் இருக்குது. திறந்து பார்ப்போம். கட்டாகுதா? ஏன் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுது? ஓடிட்டு தானே இருக்குது. பட்டன் கீழே சைடில் இதாக இருக்கோ? இல்லை, அது இது பிடிச்ச இறங்க எடுத்துருங்க. இறங்க. இது எப்படி இல்லை கொட்டுறது தான் மீனா? ஆமாம், தொட்டியெல்லாம் வச்சுருப்போம். சைடில் உள்ள தொட்டி எல்லாமே இல்லை. மொத்தம் எத்தனை பாக்ஸஸ் இருக்குது? மொத்தம் 8 தொட்டிண்ணா. 8 தொட்டியா? தடுப்பு போட்டு வச்சா தான் ஆடாமல் கொள்ளாமல். இல்லை, ஒன்று தடுப்பு. 8 பாக்ஸா? ஒரு சைஸை பொறுத்து ஒரு அளவு. $2000 பாக்ஸா? 8 பாக்ஸே எவ்வளோ சொல்கிறீங்க? ஆமாம், 8 பைக். அது அப்படியே கணக்கு பண்ணி வேண்டியதானே. 18,000 பாக்ஸ்னா இப்போ எவ்வளோ மீன்? இது 18.
இதான படி. மைக் தேவை அப்படியே அதில் கடை லைவ் ரெக்கார்டிங் போட்டுட்டா அப்படியே ஓட்டும் அப்படியே. இப்போ இன்ஜின் உள்ள பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சரிங்களா? அப்படியே கட் பண்ணி இப்போ இன்ஜின் கீழே இருக்கும், கப்பலுக்கு அதாவது அடியில் நிற்கிறோம். ஸோ என்னென்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்ம ப்ரோ வந்துட்டு. சொல்லுங்கள் ப்ரோ, என்னென்ன இருக்குது? இது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஜினோட பேர் வந்து வைஜாய் 495. இது ஆஸ்கோர். இந்த இன்ஜினோட இதை பார்த்தீங்கன்னா இதுதான் ரேடியேட்டர். எல்லா இன்ஜினை மாரி தான் இருக்கும். இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா பெருசாக தான் வச்சுருப்போம், ஏன்னா ஹீட் ஓவராகும். அதுக்காக இது வந்து பெருசாக வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா டைனமோ. இதுதான் வந்து பேட்டரியில் உள்ள சார்ஜ் இதெல்லாம் பிக்கப் பண்ணி கொடுக்கறதுக்காக. இது வந்து டீசல் ஃபில்ட்ரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கியரா மேலே ரிபேஸு ஃப்ரண்ட் இதெல்லாம் போடுறோம்ல, அதுதான் அந்த கியர் பாக்ஸ் பேர் மெரென். தனித்தனியாக தான் இருக்கும், வாங்கி தான் ஜாயின் பண்ணி வச்சுருப்போம். இது கீழே உள்ள மானிட்டர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்சுன்னு சொல்லுவோம், பவர்டெக். அது வந்து இந்த ஆமாம், எல்லாமே கீழே தான். இந்த வெயிட்டை தூக்கிறதுக்காக இதெல்லாம் செட்டிங். இது ஃபுல்லாக வேறு ஒயரு எல்லாமே இதில் தான். எல்லா ஒயரு இதுலேருந்து இங்கே போய் செல்ஃப் மோட்டர்லேருந்து போய் பேட்டரிக்கு போகும். அதுதான் ஸ்டாரிங் உள்ளது. இது பின்னாடி தெரியாது, ஸ்டாரிங் இந்த டைட்டானிக் படம் பார்க்குற போல இருக்கு. கீழே இப்போ தான் வரும். ஒரு புதிய அனுபவமாக தான் இருக்குதுலாம். அதெல்லாம் பேட்டரியா? 3 பேட்டரியா? ஓகே இந்த எக்ஸைட் பேட்டரி சொன்னீங்க அதுதான். எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதில் தான் இப்போ போக போகிறோம் நாங்கள். இந்த இறங்க அப்படி எடுத்து அப்படியே எடுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. பர்சனலாக எனக்கு சொல்லணுன்னா ரொம்ப ஒரு புதுசான அனுபவமாக இருந்துச்சு. அந்த இன்ஜினுக்குள்ளே இறங்கி பார்த்ததாகட்டும், அந்த ஐஸ் பாக்ஸுக்குள்ளே இறங்கி பார்த்ததாகட்டும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த வாய்ப்பு இந்த டிரைவிங் தமிழா நம்மளோட சேனல் மூலமாக கிடைச்சிது அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் ஆரம்பித்து இப்போ போட்டு வரைக்கும் வந்து நிற்கிது. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு வரவேற்பு கொடுத்தீங்க அப்படிங்கிறத நோக்கத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு இவ்வளோ கட்டத்துக்கு உயர்ந்திருக்கோம். அதுக்கு நீங்கள் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறையா பார்க்க இருக்கிறோம். அதாவது டிரைவிங் பொறுத்த வரைக்கும் ஏன்னா டவுட் இருந்தாலும் நம்மளோட சேனலில் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதுதான் நம்மளோட சேனல் நோக்கமே. ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்தில் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே போல் நிறையா நம்மளுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட டிரைவிங் தமிழா சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. நம்ம இந்த போட்டு உள்ள தான் இப்போ உட்காந்துருந்தோம். எவ்வளோ பெருசாக இருக்குல்ல, மாசா. திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன்.